அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் விவகாரத்தில் மேலும் 3 நபர்களுக்கு குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள புதுக்கோட்டை வன்கொடுமை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே இந்த வழக்கில் ஒரு காவலர் உள்ளிட்ட 2 குரல் மாதிரி பரிசோதனையை சிபிசிஐடி போலீசார் மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மேலும் 3 பேருக்கு குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும் என்று கோரி வன்கொடுமை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஏற்கனவே இது தொடர்பாக பல்வேறு கட்டங்களில் பலருக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் குரல் மாதிரி பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் மேலும் 3 நபர்களுக்கு குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ள வன்கொடுமை நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். முத்துப்பழம்பதி, ஏற்கனவே நிறைய பேருக்கு டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்டது நமக்கு தெரியும். குரல் மாதிரி பரிசோதனை யாருக்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு கோரி இருக்கிறாங்க. குரல் மாதிரி பரிசோதனை விசாரணையில எந்த அளவுக்கு உதவும்? திலகவதி, ஒட்டுமொத்த மனித குலத்தின் அவலமாக பார்க்கப்பட்ட வேங்கவயல் விவகாரம் கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் 26ஆம் தேதி நடந்தேறியது. இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் குற்றவாளியை கண்டறிய முதலில் தமிழக காவல்துறையினர் 20 நாட்கள் விசாரணை மேற்கொண்டாங்க. அதன் பின்பு கடந்த ஆண்டு ஜனவரி 16ஆம் தேதி முதல் கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளை கடந்து சிபிசிஐடி போலீசார் தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வர்றாங்க. அவங்க இதுவரையில் 221 நபர்களிடம் நேரடி சாட்சியங்கள் பெற்றிருந்தாங்க. அதன் பின்பு மீண்டும் புதிய டிஎஸ்பியாக, அதாவது சிபிசிஐடியின் விசாரணை அதிகாரியாக பொறுப்பேற்றுள்ள கல்பனா மறு விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. ஏற்கனவே விசாரணை அதிகாரி பால்பாண்டி விசாரணை மேற்கொண்ட நபர்களிடம் இவர் மீண்டும் விசாரணையை மேற்கொண்டு இந்த வழக்கை துரிதப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா 6 வார காலம் தான் உயர்நீதிமன்றம் கால அவகாசம் கொடுத்துருந்துச்சு. அதுக்குள்ள இந்த வழக்கம் முடிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் புதிய விசாரணை அதிகாரி கல்பனா தொடர்ந்து மும்முரமாக இந்த விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. அதன் அடிப்படையில் தான் பாத்தீங்கன்னா மேலும் 3 நபர்களுக்கு அந்த பகுதி கிராமங்களைச் சேர்ந்த 3 நபர்களுக்கு சந்தேகத்தின் அடிப்படையில் குரல் மாதிரி பரிசோதனை செய்ய வேண்டும் என புதுக்கோட்டை வன்கொடுமை தடுப்பு நீதிமன்றத்தில் சிபிசிஐடி விசாரணை அதிகாரி கல்பனா தலைமையிலான போலீசார் மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இந்த வழக்கை பொறுத்தவரை ஏற்கனவே ஒரு காவலர் உள்ளிட்ட 2 கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. அதன் முடிவுகள் இன்னும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. அதுக்கப்புறம் 35 சிறுவர்கள் உட்பட 31 நபர்களுக்கு டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. டிஎன்ஏ பரிசோதனை தோல்வியில் முடிந்ததால அந்த வழக்குல அடுத்து சிபிசிஐடி போலீசார் என்ன செய்ய போறாங்க, அறிவியல் பூர்வமான சாட்சியங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டியது உள்ள சூழல்ல சிபிசிஐடி போலீசாருக்கு தடுமாற்றம் ஏற்பட போகிறது என்று வழக்கறிஞரும் காவலர்கள் தெரிவித்த நிலையில தற்போது மீண்டும் அவர்கள் குரல் மாதிரி பரிசோதனை தங்களை கை கொடுக்கும் என கையில் எடுத்திருக்காங்க. இது வழக்கின் புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. தளபதி, விவரங்களுக்கு நன்றி முத்துப்பழம்பதி.